வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் ஜாம் செய்கிறதுக்கு நான் பைனாப்பிளை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதுக்கு அளவு எதுவும் தேவையில்லை, நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் தான் மெஷர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு கப்பில் ஊற்றி அளந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக 1 கப் இருக்கு. பைனாப்பிள் ஜாம் செய்கிறதுக்காக இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதில் 1 கப் சர்க்கரை சேர்க்க போகிறேன். பைனாப்பிள் அரைச்சதுக்கு அப்புறம் 1 கப் இருந்துச்சு, அதுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்கும். உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சு தண்ணி மாதிரி ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் சூடுபடுத்திக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கலன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி விழணும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி வலிஞ்சு ஓடாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உடச்ச முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்டியான பைனாப்பிள் ஜாம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.